நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகிய இந்த தினத்திலே 3 அறுவடை பகுதிகள் நமக்கு திருச்சபையாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சற்று முன்பு வாசிக்க கேட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 31 முடிய உள்ள வசனத்திலே 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டதினாலே எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், மகனே, உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய், தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். தேற்றப்படுகிறான், வேதனைப்படுகிறான். அந்த வசனத்துடைய நடுப்பகுதி அதை நினைத்துக்கொள். எதை நினைத்துக் கொள்ள வேண்டும், ஏன் நினைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நினைத்துக் கொள்ள வேண்டும்? இன்றைய அருளுரையினுடைய கருப்பொருள் அதுதான். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெப நிலைகளை கடந்து செல்வோம். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை கேட்டதில்லையே. நான் தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே. கிறிஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, என் சர்வத்தின் நற்குணங்கள் என்னில்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய பாதங்கள் இந்த ஆலயத்துடைய படிகளில் இருந்ததற்கு முன்னதாகவே நீ தூரத்திலிருந்து என்னுடைய நினைவுகளை அறிந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் வாயின் வார்த்தைகளின் இருதயத்தின் தியானம் நீ சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திற்கு ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலேயும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பண்டிகை, கடந்த வாரத்திலே திருத்துவ பண்டிகையை நாம் அனுசரித்தோம். திருச்சபையின் முறைமைப்படி திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் ஞாயிறுகள் ஒவ்வொரு ஆண்டும் துவக்கமாக இந்த நாள், இந்த ஞாயிறு துவங்கப்படுகிறது. சில வருடங்களிலே 26 ஞாயிறுகள் வரும், சில வருடங்களிலே 25 ஞாயிறுகள் வரும். இந்த வருடத்திலே 2025ஆம் ஆண்டு 21 ஞாயிறுகள் திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் ஞாயிறுகளாக இருக்கும்.
இதனுடைய அருளுரைகள் முழுவதுமே பார்த்தீர்களே ஆனால் கருதலான அருளுரைகளாக. அடுத்ததாக அந்த அருளுரையினுடைய பின்பகுதி முழுவதுமாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒழுங்குகளின் அமைப்பு, திருச்சபையினுடைய அமைப்பு, சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்துவை ஒரு பிரதிபலிக்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கை புத்தன் திருச்சபையில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல செயல் வடிவத்திலே இதை எப்படி நாம் காண்பிக்க முடியும், ஒருவேளை தனித்துவ தன்மை கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குமானால் அதை எப்படி அடைய வேண்டும், இதை எப்படி பயிற்றுவிக்கிறதுக்கு இந்த வேதம் நமக்கு பயன்படுகிறது என்பதை சார்ந்ததாக, அதனுடைய கருப்பொருளை உள்ளடக்கியதாக, அதனுடைய சாராம்சத்தை உள்ளடக்கியதாக வருகின்ற ஞாயிறுகள் தான் இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகிற 21 அல்லது 26 ஞாயிறுகள். இந்த ஆண்டிலே 21 ஞாயிறுகள் வருகின்றன. அதன் பிறகு நவம்பர் மாதத்திலே வருகை முதல் வாரம் துவங்கும். அதன் பிறகு நம்முடைய திருச்சபையினுடைய வருட நாட்களில் துவங்குகிற காலங்களாக மாறுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பைபிள் என்ற ஆங்கில வார்த்தையை ஒரு பக்தர் எழுதும் பொழுது அதற்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தோம். BIBLE பைபிள் என்ற ஆங்கில வார்த்தையை B for basic, I for instruction, B for before, L for leaving, E for earth என்று சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்து the basic instruction before leaving earth என்று சொல்லி உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்வதற்கு முன்பு கொடுக்கப்படுகின்ற வழிமுறைகள் அல்லது கற்பித்தலை நினைவுபடுத்துகிற ஒரே ஒரு புத்தகம் தான் இந்த வேதாகமம் பைபிள் என்று சொல்லி அந்த பைபிள் இந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கத்தை சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நல்ல தரமான ஆவிக்குரிய வாழ்வு தரும் புத்தகங்களை படிப்பார்கள், சரியான பிரசங்கங்களை கேட்பார்கள், சரியான ஆழமான சத்தியங்களை பேசுகிறோம் ஊழியக்காரர்களை விரும்புவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் பின்னணியை பார்க்குமையானால் இவைகள் ஒன்றுமே செயல்படுத்த முடியாமல் கடந்து போய் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பது, அல்லது சொன்னவைகளை விரும்புவது, பாராட்டுவது, ரசிப்பது, போதும் என்று சொல்லி அதை ஒரு அளவுக்குள்ளே நிறுத்தி வைத்துக் கொள்வது போன்ற காரியங்கள் வாழ்க்கையிலே அவர்களை பின்தள்ளிவிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமறையின் அடித்தளம் அதுவல்ல. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிஃபோர் லீவிங் எர்த் என்று சொல்லி பைபிளுக்கு ஒரு விளக்கம் சொன்னேனே, அந்த பக்தன் சொன்னான் அல்லவா, அதை நாம் பார்க்கும் பொழுது திருமறையின் அடித்தளம் அதுவல்ல. திருமறையை விரும்புவதும் ஒத்துக்கொள்வதும் வேறு, ஆனால் அவைகளை வாழ்க்கையிலே உரிமையாக்கிக் கொள்வது வேறு. நாம் கடவுளுக்கு முன்பாக நல்லவர்களாக நான் என்னை எண்ணிக்கொண்டு வாழ்கிறேனே, அதுதான் என்னுடைய பலம். என்னுடைய பலம் எங்க இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் பலவீனம் கடவுளுக்கு முன்பாய் என்னை நான் உயர்த்திக் கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய சித்தத்தின்படி, கடவுளுடைய சித்தத்தின்படி யாரோடு செய்ய முயற்சிக்கிறார்களோ அதுதான் ஒரு உன்னத அனுபவம். எனவே சொல்லிடல்ல, செயல்களிலே இயேசுவை காட்ட வேண்டும். அந்த இயேசுவை செயலிலே காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு ஒரு அழகான வார்த்தையை முதலாவது சொல்கிறார். நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு, அதை நினைத்துக்கொள். ஆபிரகாம் சொன்னான், அதை நினைத்துக்கொள். எதை நினைத்துக் கொள்வது, எப்படி நினைத்துக் கொள்வது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு. ஆனால் பலமுறை நீங்கள் கேட்டிருந்தாலும், என்னை விட வல்லமையான செய்திகளிலே இது கடந்து வந்திருந்தாலும், இந்த முழுமையான ஓமையை இயேசு சொல்வதற்கான அடித்தளம் ஒன்று உண்டு. யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான், தங்களை அவர்கள் நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறது. எனவே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த மரணம் ஒரு முடிவல்ல, அது ஆரம்பம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம் ஏற்பதான். மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஆரம்பம். கிறிஸ்தவ வாழ்க்கை நிரந்தரமான அடித்தளம் அதுதான். அது மாறாத உண்மையும் அதுதான். எனவே தான் பவுலடிகளார் தந்தை பிலிப்பியருக்கு நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆனால் அந்த ஆதாயம் எங்கே துவங்கி
எங்கே முடிகிறது என்பதுதான் இன்றைய அருளுரை செய்தியுடைய கருப்பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாயம் எங்கே துவங்கி எங்கே முடிகிறது? இயேசு இந்த சம்பவத்தின் நிகழ்வின் மூலமாக நமக்கு விளக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூதர்களுடைய நம்பிக்கை ஒரு பாரம்பரிய வாழ்க்கையின் அடித்தளத்திலேயே இருந்தது. இஸ்ரவேல் மக்களையே சார்ந்து வந்தவர்கள் யூதர்கள். இன்றைக்கு நம்மையும் இஸ்ரவேல் மக்களாகத்தான் நாம் கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கடவுளுடைய பிள்ளைகளாகிய அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வேறாக வைத்திருந்தார். ஒருவனுடைய சன்மார்க்க வாழ்விற்கு கடவுள் அவனுக்கு அளிக்கும் பரிசுதான் ஐஸ்வர்யம் என்பது யூதர்களுடைய ஒரு அசையாத நம்பிக்கையாக இருந்தது. அதை தொடர்ந்து அவர்கள் நினைத்திருந்த காரியம் பாவத்தின் தண்டனைக்கு தரித்திரம் என்றுதான், தரித்திரம் தான் அடித்தளம் என்றும் அவர்கள் நம்பினார். இதை இயேசு அறிந்தது. பல இடங்களிலே சுற்றித் திரிந்து அவர்களுக்கு பிரசங்கித்த பொழுது இயேசு அதை கண்டார். எனவேதான் சுயநீதியினால் உண்டாகும் பெருமையை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இந்த உவமையை அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, மனிதனாய் சுற்றித்திருந்த காலங்களிலே அவர் எப்படியாக தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார் என்று பார்க்கும்போது மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் மார்க் 4ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிப்போம். ஆனால் இயேசு எப்படியாய் இவர்களுக்கு உவமைகளை போதித்து கடவுளுடைய ராஜ்யத்தை விளக்கினார் என்பதை மார்க் தெளிவாக எழுதியிருப்பார். மார்க் 4ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிப்போம். ஆனால் அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளினாலே அன்றி ஒன்று சொல்லவில்லை. போதும். அவர் தனித்திருக்கும் பொழுது சீடர்களுக்கு அதை விளக்கி சொல்லுகிறார். எனவே இயேசுவுடைய உவமைகள் இன்றைக்கு ஒருவேளை இது உண்மை சம்பவமாக இருக்கலாம் என்று ஒரு மாற்று கருத்தும் சில இறையியலாளர்களிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் லாசரு என்ற பெயரை இயேசு உச்சரிப்பதனாலே இது உண்மையான சம்பவமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இயேசுவின் உண்மையானது எனக்கு உணர்த்தும் படிகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் முன்பு உலகத்துக்குள்ளே 2 காரியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளுகிறாய் காணப்படுகிறோம். ஒன்று, ஒரு மனிதன் மிகுந்த செல்வ செழிப்புடன் அல்லது செல்வ பெருக்குடையவனாய் ஆஸ்தியுடையவனாய் வசதியுடன் வாழ்வது தவறா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அல்லது ஒரு மனிதன் தரித்திரனாய் செல்வமின்றி வசதியின்றி பிச்சைக்கார வாழ்வு வாழ்ந்து இந்த உலகத்திலே அவன் சாக வேண்டும் அல்லது மறுமையில் அவன் நித்தியத்தை அடைவான் என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும் என்பது நமக்கு வருகின்ற கேள்வியா என்ற 2 கேள்விகள் நமக்குள்ளே வரும். ஒன்று, பணக்காரனாய் இருப்பதுதான் வாழ்ந்து நல்ல உயர சூழ்நிலையிலே உயர வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிற அது நமக்கு ஒரு வசதியுடன் வாழ்கின்ற வாழ்க்கை நல்லதா? அல்லது ஒருவேளை தாழ்ந்து போன்ற வாழ்க்கையில் இருக்கிறது ஒருவேளை நமக்கு தவறாக நடக்குமா என்றெல்லாம் சில கற்பனையின் காலங்களிலே போகும்பொழுதுதான் இயேசு அதற்கு ஒரு அடித்தளத்தை வேதத்திலே விட்டுவிட்டு போயிருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 17 முதல் 22 வரையிலே பார்த்தீர்களேனா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்காக ஒரு நியாய சாஸ்திரி வரும். அதில் மார்க் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இயேசு சொல்வார், உனக்கு அவரிடத்தில் அன்பு கொண்டு உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு. இயேசு சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லிவிட்டு உன்னிடத்தில் உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருக்கிறபடியால் துக்கத்தோடே அவன் போயிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 16ஆம் வசனத்திலே அவன் கேட்பான், நான் நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புவான். இயேசு அவனுடைய கேள்வியை அவனுக்கு பதிலாக கொடுக்காமல் அந்த கேள்வியினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி 17ஆம் வசனம் மத்தேயு 19:17 சொல்லுவார், நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் என்று சொல்லுவார். நீ அடைவது என்பது இரண்டாவது காரியம்.
அடைவதற்கு முன்னதாக பிரவேசிப்பதற்கே நீ முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்லுவார், உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி. தவறாக புரிந்து கொண்டதினாலே, அவனுடைய புரிந்து கொள்ளுதல் தவறாக இருந்ததினாலே, உனக்கு உண்டானவனை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன உடனே அவன் துக்கத்தோடு போய் விடுகிறான். இயேசு சொன்ன வார்த்தை என்ன? இயேசு சொல்லுகிறார், உனக்கு உள்ளவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு நீ வெறுமையாய் போய் என்று சொல்லவில்லை. இயேசுவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஆழமும் அர்த்தமான பெயர்கள் இருக்கு. இயேசு பேசும் பொழுதே வார்த்தைகளை நிதானித்து பேசுகிறது. உனக்கு உண்டானவைகளை, இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். வாசிக்க கேட்டே அந்த பகுதியாதான் சொல்லுகிறது. உனக்கு உள்ளவைகளை என்று அவர் சொல்லவில்லை, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதிலும் பார்த்தீர்களே, நான் இயேசு சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போம். லூக்கா 11:41. உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்க. போதும், உண்டானவற்றை விற்று கொடு என்று சொல்லுகிறார். காரணம், உனக்கு இந்த உலகத்திலே தரித்திரர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும். எவைகளை பெருக்கமாய் வைத்திருக்கிறாயோ, உண்டானவைகளில் எவைகளை அதிகமாய் தேவைக்கு மீறி வைத்திருக்கிறாயோ, உண்டானவைகளில் எவைகளை அதிகமாய் உன்னுடையக்கும் உன் குடும்பத்துக்கும் போக மீதமாய் வைக்க இருக்கிறது என்று எண்ணுகிறாயோ, அவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று இயேசு சொன்னார். இயேசுவின் வார்த்தை ஆழமான வார்த்தை. உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, உனக்கு உள்ளவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று இயேசு சொல்லவில்லை. ஐஸ்வர்ய வாழ்வு என்பது தவறான வாழ்வும் அல்ல, இல்லாத நிலையில் இருப்பதும் பெரிதான வாழ்வும் அல்ல. ஒன்றை மட்டும் நீங்கள் நான் டோமையிலே தெரிந்து கொள்ள வேண்டும், நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் நமக்கு உண்டு. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே பார்த்தீர்களே, நாம் ஐஸ்வர்யம் இல்லாத வாழ்க்கையும் சரி, தரித்திர வாழ்க்கையும் சரி, எதை நினைவுபடுத்துகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 37 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம் சற்று வேகமாக. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் காரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைந்து உயர்ந்த வாழ்க்கைக்குள்ளே, உயர்ந்த செல்வந்தத்துக்குள்ளே, உயர்ந்த நிலைக்குள்ளே கடந்து போவதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், நான் தரித்திரமாகி ஒன்றுமில்லாமல் பாதாளத்திலே கடந்து போகிற சூழ்நிலையிலே, வெறுமையாக நிலையிலே நான் கடந்து வரும் பொழுது திருடி தேவனுடைய நாமத்தை வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அன்றன்று படியை அளந்து போஷித்தருளும். இயேசு அதற்காகத்தான் அந்த வார்த்தைகளை வைத்து சீடர்களுக்கு ஜெபம் சொல்லும் பொழுது சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் அவர் கற்பித்த பரமண்டல ஜெபத்திலே பாருங்கள், எனக்கு என் என்ற வார்த்தைகளை இருக்கவே இருக்கார். அவர் அந்த வார்த்தைகளை இதில் பயன்படுத்தி இருக்கவே மாட்டார். அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு அன்றன்று படிகளை அளக்கும்படியால் நீதிமொழியில் அவன் சொல்லுகிறான். ஆகையினாலே ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது செல்வம் வந்த பிறகு கடவுளை நான் மறந்து விடுவேன். தாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது இந்த வாழ்க்கை எனக்கு வந்ததுனாலே இந்த கடவுளால் எனக்கு என்ன பயன் என்று சொல்லி அவரை நான் வெறுத்து விடுவேன். எனவே அன்றன் உள்ள ஆகாரத்தை எனக்கு அப்படியானால் நமக்கு தினந்தோறும் இருக்கிறது போதுமா என்று சொன்னால், இயேசு அதற்கும் ஒரு வார்த்தையை மத்தியில் சொல்லும்போது சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. இயேசு ஆழமாய் சொன்னார். அந்த தான் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தையிலும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற சின்ன வார்த்தையிலே ஒரு பெரிய உலகத்தினுடைய தன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய செய்தி நமக்கு சொல்லுவதை பார்த்தீங்களே, ஆனால் இந்த நீதி, இந்த ஐஸ்வர்யவான் செல்வந்தன் எந்த தவறும் செய்தான் என்று நீங்கள் பார்க்கவே முடியாது. சில சமயங்களில் வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியாத காரியங்கள். அந்த லாசரு அவன் வீட்டு வாசல் அருகே இருக்கிறான். அவன் என்ன தவறுமையை செய்யவில்லை. லாசரு தரித்திரனாய் இருந்தானே ஒழிய லாசரு வேறு எந்த விதமான காரியத்தை செய்வதாக வேதத்தில் ஆதாரம் உண்டு. ஆனால் ஐஸ்வர்யவான் ஏன் அந்த பாதாளத்திலே கடந்து போனான்? கிரேக்க சொல்லிலே அவருக்கு எத்தனை மொழிகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல இருக்கிறேன். ஆபிரகாம்
மணி என்பது என்ன? அதுதான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் அந்த புறஜாதிகளுக்கும் வைக்கின்ற வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம் மணி என்பது உயர்ந்த வாழ்க்கை, கடவுளோடு வாழ்கின்ற வாழ்க்கை, கடவுளோடு இருக்கின்ற வாழ்க்கை. பாதாளம் என்பது அது நரகப்படுகிற வாழ்க்கை என்பதற்காக உதாரணத்தை சொல்லுகிறார். ஒரு துறவி தன் சீடரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டான். அவன் கேட்டான், எனக்கு பார்வை தெளிவாக இருக்கிறது என்று எப்பொழுது உங்களால் சொல்ல முடியும் என்று கேட்டான். முதல் சீடன் சொன்னான், நான் எதிரிலே வருகிறது பசுவா குதிரையா என்று எப்பொழுது நிறைவாய் அதை தெரிந்து கொள்கிறேனோ அப்பொழுது என் பார்வை சரியாக இருக்கிறது, நான் சரியாய் பார்க்கிறேன் என்று சொன்னான். இரண்டாவது சீடனை கேட்டான். இரண்டாவது சீடன் சொன்னான், பகலுக்கும் வெளிச்சத்துக்கும், பகலுக்கும் இரவுக்கும் அல்ல, அதை எளிதாக கண்டறிந்து விடலாம். ஆனால் பகலுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் எப்பொழுது கண்டறிக்கப்படுகிறதோ அப்பொழுது என் பார்வை சரியாக இருக்கிறது என்று சொன்னான். சீடன் அவர்கள் இருவரையும் அழைத்து அருகிலே சொன்னான், இருளடைந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழும் சகோதரனுடைய முகத்தை பார்த்த பிறகு இவன் என் உடன்பிறப்பு என்று எப்பொழுதெல்லாம் நீ கண்டு கொள்ளவில்லையோ அப்பொழுது உன் பார்வை தெளிவாக இருந்தும் நீ பார்வை இல்லாதவனாயிருக்கிறாய், கண்ணிருந்தும் குருடனாயிருக்கிறாய் என்று சொன்னான். இன்றைய நிலை அதுதான் பிரியமானவர்களே. இன்றைய செய்தியினுடைய அடிப்படையே அதுதான். நீங்கள் பாருங்கள், அவனிடத்தில் 2 சுயநலங்கள் இருந்தது. 3 நிலைகளில் ஆண்டவர் நமக்கு இதை விளக்கி சொல்லி சீக்கிரமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். அவனிடத்தில் 2 சுயநலங்கள். அவன் பூமியிலே வாழ்ந்த பொழுது சுயநலமாகவே வாழ்ந்தான். ஆனால் அவன் லாசருக்கு ஏதாவது தீமை செய்தானா என்றால் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அவன் அங்கு கண்டுகொள்ளவே இல்லை. 19ஆம் வசனத்தை லூக்கா 16:19 யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பூமியிலே அவனிடத்தில் 2 சுயநலங்கள். பூமியில் அவன் வாழ்ந்த பொழுது எப்படி வாழ்ந்தான் என்று பார்க்கும் பொழுது ரத்தாம்பரம் விளையேறப்பட்டதும் சம்பிரதாயமாய் வாழுகின்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கையில் இருந்தார். எனவே அவனிடத்தில் முதலாவது ஒரு சுயநலம் இருந்தது. எனவே நாம் பிறர் நலம் பேண வேண்டும் என்று சொல்லி, பிறர் நலத்தை எண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்னார். உன்னை போல பிறரையும் நேசி. அவனிடத்தில் இருந்தது பாருங்கள், அவன் சம்பிரதாயமாய் வாழ்ந்தான். நினைத்திருந்தால் எல்லாவற்றையும் செய்திருக்கலாம். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அவன் வாசல் அருகே இருந்த அந்த லாசருவை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. எனவே அவனுக்கு ஒரு சுயநலம் இருந்தது. இரண்டாவது இடத்துல ஒரு சுயநலம் இருந்தது. அதை நீங்கள் 27, 28 வசனங்களிலே பார்த்தீர்களே ஆனால் நான் அதை சொல்லிவிடுகிறேன் காலத்தை கருதி. நீங்கள் ஆபிரகாமை அவனை கேட்கிறார், என் சகோதரத்திலே அனுப்பி அவருக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி 27, 28 பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், அப்படியானால் எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களிடத்தில் அனுப்பி மோசேயும் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அவர் சொல்லி அதை உதாரணப்படுத்துகிறார். ஆனால் அவன் சொல்லுகிறான், அவனிடத்தில் சுயநலம் என்ன? இரண்டாவதாக தன் குடும்பத்தை மட்டுமே அவன் யோசித்து பார்த்தான். அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இதே போன்று என்னை போல ராசனை போலவே எத்தனையோ மக்கள் தரித்திரராக இருக்கிறார்கள், நான் செய்ய முடியவில்லை, வேறு யாராவது இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சூழ்நிலை வந்துவிடக் கூடாது, எனவே மற்றவர்களும் அங்கு வராதபடிக்கு எல்லாருக்கும் புத்தி சொல்லுங்கள் என்று அவன் சொல்லவில்லை. எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று தன் குடும்பத்தை மட்டுமே அவன் சுயநலமாய் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சுயநலமும் அவனிடத்தில் இருந்து பிரியமானவர்களே. அவன் பாதாளத்தில் இருந்தான். இந்த பாதாளத்திற்கு கிரேக்க சொல்லிலே நம்முடைய மூல மொழிபெயர்ப்பிலே வருகிற வார்த்தைகளை பார்ப்பீர்களால் பல பதங்களாக வருகின்றது. ஷியோல் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹேடிஸ் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியிலே. கெஹர்னா என்று சொல்லப்படி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாட்ரு என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூல மொழிபெயர்ப்பிலே இந்த கிரேக்க சொல்லுகளுக்கெல்லாம் நான் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன என்றால், ஒன்று பாதாளம், இன்னொன்று நரகம், இன்னொன்று கல்லறை, இன்னொன்று குழி என்று சொல்லி இந்த மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட இடங்களாக இருந்ததினாலே தாழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து இரக்கத்துக்காக அவன் வேண்டுதலை நாம் பார்க்கிறோம். இடங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட இடங்களாய் வேறும் சொல்லுகிறது.
பிறர் நலம் என்கின்றேன். எனவேதான் இந்த அருளுரை நமக்கு 3 வார்த்தைகளை சொல்லி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. ஒன்று, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிறர் நலம் என்கின்றேன். பிறர் நலம் என்கின்றேன். லாசரு ஐஸ்வர்யவானுக்கு எந்த தீங்கும் அவனை இழைக்கவில்லை, அவனை துரத்தி அடிக்கவில்லை, அல்லது ஒருவேளை அவன் தன் வீட்டு அருகிலே நாய்கள் நக்கும்படியான ஒரு புண்களோடும் பருக்களோடும் இருந்த இந்த அவல நிலையை பார்த்துவிட்டு, உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு வெறுப்படைகிறேன், உன்னால் எனக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியவில்லை, உன்னை பார்த்த உடனே எனக்கு வேறு விதமான மனநிலை வருகிறது என்று அவன் ஒரு தீங்கும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. அவனுடைய காரியம் அதுதான், சுயநலமாய் கடந்து போனான். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே பல வசதிகள் அவனுக்கு இருந்தது. அவனுடைய வீட்டின் வாசல் ஒரு வெளியிலே இருந்தாலும் அங்கே அமர்ந்திருந்த லாசருவை அவன் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும் பொழுது வரும் பொழுதும் பார்க்கானி வழியே அவனுக்காய் செய்வது எந்த காரியத்தையும் அவன் செயல்படுத்தவே இல்லை. சுயநலம், சுயநல வாழ்க்கை. ஆகவேதான் அந்த சுயநல வாழ்க்கை நன்மை செய்ய வசதி இருந்தும் செய்யாதவனாய் கடந்து போனான். எனவே நாம் ஆண்டவர் சொல்லுகிறார், பிறர் நலம் என்னும்படியாய் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். உண்டானவைகளை கொடுங்கள். ஒரு சுயநல வாழ்க்கையிலே கடந்து வருகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே பார்க்கணும்னால், ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும் பொதுவாகவே அவர்கள் அனுபவித்தார்கள். அப்பம் பிக்குதலிலும் ஜெபத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2:42 பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எனவே பொதுவான வாழ்க்கை இருந்த பொழுது பொதுவான ஆசீர்வாதங்கள் இருந்தது. எனவேதான் ஒரே நாளிலே 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்தாவி பெற்றாயா என்று இல்லை என்று சொன்ன உடனே கைகளை வைக்கிறார்கள். பரிசுத்தாவி தானாகவே அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. பொதுவான சுயநலமற்ற வாழ்க்கை. என் வாழ்க்கையிலே நான் ஒருவேளை சுயமாய் வாழ்கிறேன் என்று சொன்னால், நாம் சுயமாய் வாழ்கிற வாழ்க்கை வேறு, சுயநலமாய் வாழ்கின்ற வாழ்க்கை வேறு. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக மட்டுமல்ல, மனிதர்களுக்கு முன்பாகவும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். விளக்கு தண்ணீர் மீது வைக்கப்பட்ட விளக்காய் இருக்க வேண்டும். மத்திய 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற வண்ணமாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, பிறர் நலம் என்பதற்கு எப்படி இருக்க வேண்டும்? வேதம் நமக்கு சொல்லுகிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:27, பிறர் நலம் என்னுங்கள். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அது செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. பிறர் நலம் எண்ணுங்கள். பிறர் நலம் எண்ணுங்கள். இரண்டாவதாக நித்தியத்தை எண்ணுங்கள் என்று சொல்லி இரண்டாவது இந்த அருளுரை நமக்கு கொடுக்கிறது. உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளிலே மரிக்க வேண்டும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பது நம்முடைய வேதத்தினுடைய சத்தியத்திலே எபிரேயர் 9:27 இல்லத்திலே போய் வாசித்து பாருங்கள். ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் உயிரோடு எழுவதும் ஒரே தரம் ஞானத்தை படைவதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே மரணம் என்பது மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த மரணத்தை நன்றாய் அறிந்திருந்த மனிதனும் அந்த செல்வந்தன் அந்த தரித்திரனான லாசரும் அறிந்திருந்தார்கள். ஆனால் 2 பேருமே வெவ்வேறு நிலையிலே அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஐஸ்வர்யவான் மரணத்தை பற்றி கவலைப்படாதவனாயிருந்தான். அவனுடைய நித்தியத்தை பற்றி கவலைப்படாதவனாயிருந்தான். அவன் நித்தியம் எங்கிருக்கிறது என்று அறிந்தும் அறியாதவனாயிருந்தான். ஆகையால் தான் தீர்க்கதரிசிகளையும் மோசேக்கும் அவன் ஆளை அனுப்பும்படியாக ஒரு பெரிய ஒரு வேண்டுதலை அவன் வைக்கிறதை பார்க்கிறோம். என் தேவனுடைய பிள்ளைகளே, பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னது இதுதான். அங்கே பூச்சும் பொட்டும் அரிப்பதில்லை என்று சொன்னது இதுதான். ஒருவேளை என்னுடைய பொக்கிஷத்தை கொண்டு போய் பரலோகத்தில் எப்படி வைப்பது? இல்லை. நித்தியத்தை எண்ணி, பிறர் நலத்தை எண்ணி, சுயநலத்தை கைவிட்டு கொடுத்து அவர்களுக்கு வாடும் பொழுது பரலோகத்திலே என்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. வேகமாய் வாசிக்கலாம். நித்தியத்தை எண்ணுங்கள். நீதிமொழிகள் 22:9
சந்தேகத்தினாலே சிறிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம். வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். நீதிமொழிகள் 22:9 கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஆகாரத்தை தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அவன் ஆகாரத்தில் ஆகாரத்தை நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆகாரத்தை முழுவதுமாய் கொடுத்து விடவில்லை. தரித்திரனும் பசியா இருக்கிறான் என்று அறிந்த பொழுது தன் ஆகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறான். எனவே தான் நீங்களும் நானும் ஈகை குணம் உள்ளவர்களாய் சுயநலமற்ற வாழ்க்கையை வாழும் பொழுது நித்தியத்தை பெற்றுக் கொள்வது நிச்சயம் என்பதைத்தான் இன்றைய அருளுரையிலே ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவானையும் லாசருவையும் வைத்து அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக, அந்த யூதர்களுக்காக, புறஜாதிகளுக்காக இடைப்பட்ட வாழ்க்கையினுடைய தங்கலத்தை மாற்றுவதற்காக இவற்றை பயன்படுத்தி நீங்களும் நானும் பலன் பெற காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:25 சொல்லுகிறது, நான் எப்படி என்னை பலனை பெற முடியும்? நான் பலன் பெறுகிறவர்களாய் இந்த நாளிலே காணப்படும்படி கர்த்தர் அழைக்கிறார். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ தண்ணீர் பாய்ச்சப்படும். இதுதான் நீங்களும் நான் இறுதியாக கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய பாடம். பலன்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, செல்வந்தர்கள் யூதர்கள் அவங்களுடைய விருந்தை கையால் சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட பிறகு அந்த கைகளை அந்த ரொட்டி துண்டியால் தான் துடைத்து அதை தூக்கி வீசி எறிவார். இது யூதருடைய பாரம்பரிய பழக்கம். துணிகளை வைத்தோ அல்லது வேற எதை வைத்து அவர்கள் துடைப்பதில்லை. ரொட்டி துண்டை தன் கரங்களால் எடுத்து சாப்பிட்டு விட்டு அதை அதே ரொட்டி துண்டிகளால் அதைத்தான் கானானி சிறையில் ஆண்டவர் சொன்னார், மேதையிலிருந்து விடும் துணிக்கைகளை நாட்குட்டிகள் துணினேன் துடைத்து வீதியில் எறிவார்கள். அந்த துண்டுக்காக தான் வணங்கி காத்திருந்தான். சரீரம் முழுவதும் புண்களால் நிறைந்திருந்தன. வறுமையிலும் வேதனையிலும் வாழ்ந்தான். இறுதியிலும் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமான பரலோக வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அதை பற்றிய காரணங்கள் வேதத்திலே சொல்லப்படவில்லை. அதற்காகத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் ஐஸ்வர்யமாய் வாழ்வது கடவுளுடைய விருப்பமா அல்லது தரித்திரமாய் வாழ்வதுதான் உலகத்திலே நல்லதா? ஒரு கேள்விக்குரிய ஒரு வாழ்க்கையை நாம் தோன்றுமையானால் ஒரே ஒரு பதில் தான் நமக்கு கிடைக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி பிரதிபலிப்போடு நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். இயேசு எவைகளை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இறுதியாய் காலத்தை கருதி நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேய மொழியிலே தானம் என்று சொன்னாலும், தர்மம் என்று சொன்னாலும், நீதி என்று சொன்னாலும் ஒரே பதத்தை சொல்லுகிறதுனாலே நீங்களும் நானும் 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுகிறதைப்படி நீங்களும் நானும் கற்பனைகளை அறிந்தவர்கள். அந்த நியாய சாஸ்திரி போல சிறுவைகள் இருந்தவைகளை கை கொள்கிறேன் என்று சொன்னான். உண்டானவைகளில் விற்று தரித்திரனுக்கு கொடி என்று சொன்ன பொழுது துக்கத்தோட கடந்து சொன்னான். பிறர் நலம் எண்ணாதவனாய் சுயநலத்தோடு வாழ்ந்தவன் நித்தியத்தை எண்ணாதவனாய் சுயநலத்தோடு கடந்து போனதை போல இந்த செல்வந்தனும் அங்கே நின்று பார்க்கிறான். அவன் தாழ இருந்து இரக்கத்துக்கு மேலே பார்க்கிறான். பூமியிலே வாழ்ந்த பொழுது உயரத்திலே உட்கார்ந்து தாழே தாழ இரக்கத்தை கேட்டவரை பார்த்தவன். கண்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறி போகிறது. இடம் முழுவதுமாய் மாறி போகிறது. நீங்களும் நானும் அந்த நிலைக்கு தள்ளிவிடப்படக்கூடாது. என்னுடைய இடம் மாறிவிடக் கூடாது, என் சூழ்நிலை மாறிவிடக் கூடாது. எனக்குள்ளதை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். மீதம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். எனவேதான் 1 தீமோத்தேயு 5:6 கற்பனையை கை கொள்ளுகிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம் உங்களுக்கு. நீங்களும் நானும் ஒரு சுத்த இருதயத்தை பெற்றவர்களாய் வாழுங்கள். ஒருவேளை மனிதனுடைய இருதயம் சுத்தமல்ல என்று கடவுளை கண்டார், உண்மைதான். ஆனால் கடவுளுக்கு என்னைக்கு பயப்படுகிறோமோ அன்னைக்கு சுத்த இருதயம் நமக்குள்ளே கடந்து. நான் உலகத்திலே வாழ்கிறேன், உலகம் என்னை சுற்றி இருக்கிறது. என்னையும் உலகத்தையும் சாத்தான் கர்விக்கிற சிங்கத்தை போல சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எனவே நான் சுத்தமில்லாமல் இருக்க முடியும், சுத்தமில்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் கடவுள் பயம் எனக்குள்ளே வரும் பொழுது என் இருதயம் சுத்தமாகிறது. சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சி என்பது என்ன? பிறகு பார்த்தவுடனே பரிதவிக்கின்ற வாழ்க்கை. இயேசு பரிதவித்தார்.
இயேசு பரிதவிக்கிறார். நான் ஒரு விதவை வருகிறார். பார்த்த உடனே அவர் கண்ணில் கலங்குகின்றன. ஒன்றுமே செய்யவில்லை. எது இறுதி சடங்கு என்று நினைத்தார்களோ அந்த பாடையை தொட்டார். அவனை தொடவில்லை. வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு நின்று பாடையை தொட்டார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். பாடையினுடைய வல்லமை, பாடையில் ஆண்டவருடைய கரம் பட்ட பொழுது அவனுடைய ஜீவன் அங்கே வந்து மரணமும் ஜீவனும் ஒரே இடத்திலே சந்திக்க வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். எனவேதான் அந்த மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். பரிதவிக்கின்ற வாழ்க்கை. அடுத்தது மாயமற்ற விசுவாசம். அவிசுவாசம் வேறு, அற்ப விசுவாசம் வேறு. மாய விசுவாசத்திலே இருந்து உறுதியோடு நமக்கென்று ஒரு நகரம் உண்டு, அதை இம்மையிலும் அல்லது பூமியிலும் நாம் பார்க்க முடியாமல் காலம் மறுமையிலே அதை பார்ப்போம் என்று எதிர்நோக்கத்தோடு பிறநலம் கருதி பகிர்ந்தளித்து கொடுப்பதிலே வளர்வோமானால் கர்த்தர் நம்மை மறுமையிலே நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் ஆசீர்வதித்து நமக்கு நன்மை செய்வார். எனவேதான் இன்றைக்கு இந்த வசனம் நான் வாசித்து முடிக்கிறேன். 25ஆம் வசனத்துடைய நடுப்பகுதி. அதை நினைத்துக் கொள்ளுங்கள், அதை நினைத்துக் கொள்ளுங்கள், அதை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இறுதியாய் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஃபேனி கிராஃபி என்று சொல்லப்படுகிற ஒரு மகள், நீங்கள் கேட்டிருக்கலாம், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பழைய பாடல். அது ஆங்கில பாடலிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு சிபிஎம் என்று சொல்லப்படுகிற திருச்சபையாரால் அது எழுதப்பட்டது. கிறிஸ்துக்கு பிரியமான அந்த பாடலை கேட்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த பாடலுடைய ஆங்கில வார்த்தை blessed assurance Jesus is mine என்ற ஒரு பாடலினுடைய பாடல் தான் அந்த கிறிஸ்தவ பாடலாக ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடல் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கிராஃபி அவர்கள் சிறு வயதிலேயே 2 கண்களை இழந்தவள். 94 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்தால் அவள் எப்பொழுதுமே அந்த பாடல்களை எழுத வேண்டும் என்று சொல்லி நினைத்து கடவுளுக்காக தன்னுடைய காலத்தை பயன்படுத்த ஆரம்பித்தவள். அவள் அமெரிக்க தேசத்திலே பிறந்தவள். இந்த ஃபேனி ஒரு மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சர்ச்சிலே அவள் வாழ்ந்து கொண்டது. அவள் ஒரு உறுப்பினராக இருந்தார். அப்பொழுது அலெக்சாண்டர் வான் அன்ஸ்டைன் என்பவரை திருமணம் செய்தார். அவரும் 2 கண்கள் இழந்தவர். இருவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தையை மரித்து போனது ஒரு அம்மை நோயினால். கணவன் மரித்து போனான். தனித்து விடப்பட்ட ஃபேனி கிராஃபி தன்னுடைய வரங்களை ஒரு பொழுது நிறுத்தவே இல்லை. ஏழை எளியவர்களை பார்த்து அந்த பாடல்களை எழுதி அதனால் கிடைக்கிற அந்த பணத்தை கொண்டு அந்த 7 எளியவர்களுக்கு அதிக உதவிகளை செய்து கொண்டு வந்தார். 94 ஆண்டுகள் வரை கடைசி வரை பாடல்களை எழுதிக்கொண்டே இருந்தார். அவள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இயேசுவே என்னை சிலுவை அருகிலே வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவார். ஃபேனி கிராஃபி சொல்லுகிற வார்த்தை, இயேசுவே என்னை சிலுவை அருகிலேயே வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவார். அப்படிப்பட்டவள் இறுதியாய் மரிப்பதற்கு முன்னதாக பாடலை எழுதி தன்னுடைய சரீரத்திலே ஊனம் இருந்தும் கண் தெரியாமல் இருந்தாலும் இருதயத்திலே கிறிஸ்துவுக்காய் சாதிக்கும் வைராக்கி பற்றி இருந்ததினாலே அவளுடைய 64 வயதில் அந்த பாடலை எழுதினார். ஆனால் 94வது வயதிலே தான் அதை அவள் பாடி வெளியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவள் முதிர் வயதிலும் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காகவே பாடலை எழுதி அவளுக்கு கிடைத்த வருமானத்தை கொண்டு அவ்வளவு நன்மைகளை செய்தவள் இறந்து போனாள். அந்த பாடல் தான் 138வது ஞான பாடலாக நம்முடைய பாடலிலே பீட்டர் ஷாரன் என்று சொல்லப்படுகிறார் ராகம் அமைக்கப்பட்டு அது 1668ஆம் ஆண்டிலே எழுதப்பட்ட பாடல். நம்முடைய ஞான பாடலை எடுத்து நாம் 4வது கவி பாடி இந்த செய்தியை நாம் முடிப்போம். என் பிரியமான இயேசுவே என்று சொல்லி அவர் எழுதின அந்த பாடலிலே 4வது கவி 138வது ஞான பாடல் 4வது கவி நாம் பாடி இந்த செய்தியை நீ மோட்சத்துக்கு போவழி
ஜெபம் செய்வோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் நம்மளோட அனைவரோடும் தீர்த்து காப்பாற்றுகிறது. ஆமென்.